கலரிக்கல் வீட்டில் முகமது ஹாஜிக்கும் சுபைதா பீவிக்கும் பிறந்த மகள்தான் ரசியா. ரசியா ஒரு மருத்துவமனையில் வரவேற்பாளராக பணிபுரிகிறாள். ஒரு நாள் வேலை முடிந்து திரும்பும் வழியில் அவள் பொருட்கள் வாங்குவதற்காக ஒரு மாலுக்குள் நுழைந்தாள். அப்போது சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த ஒரு பையனையும் ஒரு பெண்ணையும் கவனித்தாள். இருவரும் பள்ளிச் சீருடையில் இருந்தனர். அந்த பெண் தலையில் முக்காடு அணிந்திருந்தாள். அவர்களை பார்க்கும்போது 11ஆம் அல்லது 12ஆம் வகுப்பு படிப்பவர்கள் போல அவளுக்கு தோன்றியது. அவள் பொருட்கள் எடுப்பது போல நடித்து அந்த குழந்தைகள் நிற்கும் இடத்திற்கு அருகில் சென்றாள். அவர்களின் பேச்சிலிருந்து அவர்கள் காதலிப்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் அந்த பையனின் கண்கள் முழுவதும் அந்த பெண்ணின் உடல் மீதே இருந்தது. இதை சற்றும் கவனிக்காமல் அந்த பெண் அவனிடம் இடைவிடாமல் பேசிக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை நினைத்து ரசியாவிற்கு பரிதாபமாக இருந்தது. அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று ஒரு கணம் யோசித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த குழந்தைகள் அங்கிருந்து கிளம்பினார்கள். அவள் அவர்களுக்கு பின்னால் சென்றாள். அவர்கள் சாலையோரமாக நடந்து கொண்டிருந்தார்கள். ரசியா தனது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அவர்கள் கவனிக்காதவாறு மெதுவாக பின்தொடர்ந்தாள். அந்த பையன் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ஆள் நடமாட்டமில்லாத ஒரு சந்திற்குள் சென்றான். ரசியா வண்டியை சாலையோரம் நிறுத்திவிட்டு அவர்களை பின்தொடர்ந்தாள். அனிஷ், நாம எங்கே போறோம்? எனக்கு பயமாக இருக்கிறது. எதற்கு பயப்படுகிறாய் செல்லம்? நான் உன் கூட இல்லையா? அவன் புன்னகையுடன் அவளிடம் சொன்னான். அனிஷ், நாம் போகலாம். எனக்கு வீட்டிற்கு போக வேண்டும். வீட்டிற்கு போகலாம். இப்போது கிடைத்திருக்கும் இந்த கொஞ்ச நேரத்தில் பேசலாம். வேண்டாம், இங்கே யாருமில்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. நான் போகிறேன். அங்கேயே நில்லடி. இவ்வளவு நாள் காத்திருந்து கையில் கிடைத்த உன்னை அப்படியா சும்மா அனுப்பிவிட முடியுமா? அவன் அவளது கையை பிடித்தான். அனிஷ், நீ என்ன பேசுகிறாய்? எனக்கு வீட்டிற்கு போக வேண்டும். போகலாம். ஆனால் அதற்கு முன்னே உன் இந்த நண்பனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திவிட்டு போ. சீ, விடு என்னை. நீ இவ்வளவு கேவலமானவனா? உன்னை போய் காதலித்தேனே என்று நினைக்கும்போது என் மீதே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. அவள் திரும்பிச் செல்ல முயன்றபோது அவன் அவளது முக்காட்டை பிடித்து இழுத்தான். அது அவன் கையில் சிக்கியது. என் முக்காட்டை கொடுடா. மாட்டேன், தர மாட்டேன். நான் உன்னை இங்கே கூட்டி வந்திருந்தால் என் ஆசை நிறைவேறியே தீரும். அவன் அவளது கையை இறுக்கமாக பிடித்தான். அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவனுடன் வர தோன்றிய அந்த தருணத்தை அவள் சபித்தாள். ஒரு மரத்தின் பின்னால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரசியா அங்கே சென்றாள். ஏய், விடுடா அவள் கையை. இருவரும் ஒரு சேர அதிர்ந்தனர். முட்டையிலிருந்து வெளியே வருவதற்குள் இதுதானா உன் வேலை? இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் உன் நிலைமை என்னவாகும்? நீ யாருடி? அவன் கோபமாக கேட்டான். சீனி என்று அழைக்கவனுடைய மடியில் உட்கார வைத்துக்கொண்டா எனக்கு பெயர் வைத்தார்கள். ஏய், மரியாதையாக போய்விடு, இல்லை என்றால் உனக்கும் இவள் நிலைமைதான் வரும். சொல்லிவிட்டேன். திடீரென்று ரசியாவின் கை அவன் கன்னத்தில் பளாரென அரைந்தது. என்னடா சொன்னாய்? அம்மாவையும் தங்கையையும் பிரித்தறிய முடியாத அயோக்கியனே, டீ உன்னை. அவன் அவளை நோக்கி கையை ஓங்கியதும் அவள் அவன் கையை பிடித்து பின்னால் திருகினாள். அந்த விளையாட்டு என்னிடம் வேண்டாம்டா. அவள் அந்த பெண்ணிடம் வந்தாள். ஏய் பெண்ணே, நீ இவனுக்கு ஏதாவது கொடுக்க விரும்பினால் கொடு. அவள் அவன் கன்னத்தை பார்த்து ஓங்கி அறைந்தாள். இனி நீ என் பின்னால் வந்தால் என் கையின் சூட் என்னவென்று நீ அறிவாய் சொல்லிவிட்டேன். அப்படியானால் தம்பி எல்லாவற்றையும் இங்கேயே முடித்துக் கொள்ளலாமா? முடிக்க வேண்டும். இல்லை என்றால் நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அவன் கையிலிருந்த முக்காட்டை பிடுங்கி அவளிடம் கொடுத்தாள். இனி இதன் பெயரால் இவளிடம் பழிவாங்க நினைத்தால் உள்ளே போய்விடுவாய் தம்பி. ஒன்றும் புரியாமல் சந்தேகத்துடன் பார்த்த அவனிடம் தனது தொலைபேசியை நீட்டி ரசியா தொடர்ந்தாள். நீ இவ்வளவு நேரம் செய்ததெல்லாம் என் தொலைபேசியில் பதிவாகியுள்ளது. இனி நீ பிரச்சனை செய்தால் இதை நான் காவல்துறையிடம் கொடுத்து விடுவேன். பிறகு என்ன நடக்கும் என்று தம்பிக்கு அக்கா சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? எல்லாவற்றையும் இத்துடன் முடித்துக்கொள். வாமா. ரசியா அவளை அழைத்து கொண்டு வண்டியின் அருகே சென்றாள். நன்றி அக்கா, நீங்கள் வராமல் இருந்திருந்தால். அவள் அழுதுவிட்டாள். ஏய், பரவாயில்லை, அழாதே. உன் பெயர் என்ன? வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள்? என் பெயர் ஷாஹானா. வீட்டில் அம்மாவும் அண்ணனும் மட்டும்தான். அண்ணன் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறார். உனக்கு வருத்தமாக இருக்கிறதா? இல்லைம்மா, உன்னை குறை சொல்ல முடியாது. இந்த வயதில் இதெல்லாம் தோன்றுவது இயல்புதான். ஆனால் ஒரு உறவை நாம் தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் நம்மிடம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுதே உன் அம்மாவையும் அண்ணனையும் பற்றி யோசித்துப்பார். உனக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள்.
அவர்கள் வேதனைப்படுவதை உன்னால் பார்க்க முடியுமா? அவள் ஓவென உடைந்து அழுதாள். உன்னை வருத்தப்படுத்த நான் சொல்லவில்லை. இனிமேல் இப்படி ஏதாவது மனதில் தோன்றினால் அம்மாவையும் அண்ணனையும் நினைத்து கொண்டால் போதும், சரியா? கல்லூரியில் படிக்கும்போது எனக்கும் நிறைய காதல் அழைப்புகள் வந்திருக்கின்றன. ஆனால் அப்போது நான் ஒரு முடிவெடுத்திருந்தேன். என் அப்பாவும் அம்மாவும் எனக்காக யாரை பார்க்கிறார்களோ அவரை மட்டுமே நான் காதலிப்பேன் என்று. ஏனென்றால் நான் பிறந்தது முதல் இன்று இந்த நிமிடம் வரை எனக்காக மட்டுமே அவர்கள் வாழ்ந்தார்கள். இனி வாழப்போவதும் எனக்காகத்தான். அவர்களை வருத்தப்படுத்தி எனக்கு பிடித்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் ஒருபோதும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. இப்போது உன் இலக்கு படித்து ஒரு வேலை வாங்குவதுதான். அது முடிந்ததும் உனக்கு பொருத்தமான ஒருவரை உன் அண்ணனும் அம்மாவும் கண்டுபிடித்து தருவார்கள். அதுதானேம்மா நல்லது? ஆமாம் அக்கா, எனக்கு இப்போது புரிகிறது. என்னால் ஒருபோதும் என் அம்மாவும் அண்ணனும் வேதனைப்பட மாட்டார்கள். நல்ல பெண் ரசியா அவளது தோளில் தட்டினாள். அப்படியானால் நாம் போகலாமா? உன் வீடு எங்கே இருக்கிறது? மீனங்காடியில். சரிவா, ஏறிக்கொள். ரசியா அவள் சொன்ன வழியில் சென்று அவளது வீட்டை அடைந்தாள். அம்மா அவளை கண்டதும் வீட்டிற்கு வந்திருந்த ஷியாஸ் கேட்டான். அவள் இன்னும் வரவில்லை மகனே, அம்மா சொன்னார். இன்னும் வரவில்லையா? வகுப்புகள் நேரத்தை முடிந்துவிடுமே. நான் பார்த்துவிட்டு வருகிறேன். ஷியாஸ் வெளியே செல்லத் தொடங்கிய போதுதான் ரசியாவின் ஸ்கூட்டர் அவர்கள் முன் வந்து நின்றது. அம்மா, அண்ணா! ஷாஹானா ஓடி வந்து இருவரையும் கட்டிக்கொண்டாள். என்னம்மா, என் ஆயிற்று? நீ ஏன் அழுகிறாய்? ஏன் தாமதமாக வந்தாய்? இவர் யார்? ஷியாஸ் ஒரே மூச்சில் கேட்டான். நான் சொல்கிறேன். என் பெயர் ரசியா. நான் சர் மருத்துவமனையில் வரவேற்பாளராக இருக்கிறேன். வேலை முடிந்து வரும் வழியில் நான் பொருட்கள் வாங்க இறங்கிய போது பேருந்து நிறுத்தத்தில் 2 பேர் இவளை தொந்தரவு செய்வதை பார்த்தேன். மேலும் இவள் இன்று வரும் பேருந்து இல்லை. அதனால் நான் இவளை கூட்டி வந்தேன். ஓ நன்றி, ஷியா சொன்னான். கடவுள் உன்னை காக்கட்டும். உள்ளே வாமா, அம்மா சொன்னார். நான் கிளம்புகிறேன். ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. வீட்டில் அப்பாவும் அம்மாவும் தேடுவார்கள். இதோ தயவு செய்து உள்ளே வந்துவிட்டு போங்கள். ஒரு தேநீர் குடித்துவிட்டு போங்கள், ஷியாஸ் சொன்னான். உள்ளே வாமா, அம்மா அழைத்தார். அவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். தேநீர் குடித்துக் கொண்டிருந்தபோது அப்பாவை அழைத்து கொஞ்சம் தாமதமாகும் என்று சொன்னாள். சரி, உன் வீடு எங்கே இருக்கிறது? திருப்புரம், அவள் சொன்னாள். அப்படியானால் சரி, வருகிறேன். போய் வாம்மா. அக்கா, உங்கள் எண்ணெய் தர முடியுமா? ஷாஹானா கேட்டாள். அதற்கென்னம்மா, தருகிறேன். அண்ணா அக்காவின் எண்ணெய் சேமித்துக் கொள்ளுங்கள். ரசியா சொன்ன எண்ணெய் ஷியாஸ் சேமித்தான். தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு கொடுக்க முடியுமா? ரசியா கேட்டாள். அவன் அந்த எண்ணெய் அழைத்தான். சரி, பெயர் என்ன? அவள் கேட்டாள். ஷியாஸ், அவன் சொன்னான். அப்படியானால் சரி, போய் வருகிறேன். சரிம்மா, ஷாஹானா போய் வாம்மா. சரி அக்கா. ஓய்வாக இருக்கும்போது நீங்கள் இங்கே வருவீர்களா? வரலாமே, அவள் புன்னகையுடன் அங்கிருந்து சென்றாள். நல்ல பெண், அம்மா சொன்னார். அப்படியானால் அண்ணனுக்கு இவளை திருமணம் செய்து வைக்கலாம். என்னம்மா? ஷாஹானா புன்னகையுடன் ஷியாஸை பார்த்தாள். போடி அங்கிருந்து. ஷியாஸ் அவளை அடிக்க கை ஓங்கினான். அவள் ஓடி உள்ளே சென்றாள். ரசியா வீட்டிற்கு வந்து எல்லா விஷயங்களையும் அப்பாவிடமும் அம்மாவிடமும் சொன்னாள். மகளை நினைத்து அவர்களுக்கு பெருமையாக இருந்தது. மறுநாள் மதிய உணவு இடைவேளையில் ரசியா ஷியாஸை அழைத்தாள். ஹலோ. ஹலோ, நான் ரசியா. புரிகிறது. ஓய்வாக இருக்கிறீர்களா? ஆமாம், இப்போது மதிய உணவு இடைவேளை. நான் உங்களிடம் நிறைய பேச வேண்டும். தொலைபேசியில் சொல்லும் விஷயம் அல்ல. ஓய்வாக இருக்கும்போது கடற்கரைக்கு வர முடியுமா? சரி, இன்று மாலை 5 மணிக்கு வரலாம், அவன் சொன்னான். ரசியா வந்தபோது ஷியாஸ் அங்கே இருந்தான். ஹலோ, வந்து ரொம்ப நேரமாகிவிட்டதா? இல்லை, ஒரு 5 நிமிடங்கள். சரி, எதற்காக பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்கள்? சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லப்போகும் விஷயத்தை கேட்டு நீங்கள் வீட்டில் எதுவும் ஃபேன் செய்யக்கூடாது. எனக்கு தெரிந்த விஷயங்களை ஷாஹானாவின் அண்ணன் என்ற முறையில் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். என் தங்கையை பற்றி ஏதாவது விஷயமா? அவன் ஆவலுடன் கேட்டான். ஆமாம், அவளை பற்றித்தான். நீங்கள் பதற்றப்பட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் முதல் நாள் நடந்த விஷயங்களை அவனிடம் சொன்னாள். அதை கேட்டு அவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான்.
அவளை திட்டியோ அடித்தோ பயனில்லை. நாம் இந்த வயதை கடந்துதானே வந்திருக்கிறோம். இந்த வயது பிள்ளைகளின் மனநிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் சொன்னபோது அவளுக்கு விஷயங்கள் புரிந்தன. இனி அவள் மீது இன்னும் கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை உங்களிடம் சொன்னேன். நன்றி ரசியா, நீங்கள் இல்லை என்றால் என் தங்கை. கடவுள்தான் உங்களை அந்த நேரத்தில் அங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இருந்தாலும் நான் அவளை இன்னும் கவனமாக பார்த்து கொள்கிறேன். மேலும் அவ்வப்போது நீங்கள் அவளை அழைத்து பேச முடியுமா? என்னிடம் சொல்வதை விட அவள் சில விஷயங்களை உங்களிடம் சொல்வாள். சரி, நான் அழைக்கிறேன். அப்படியானால் சரி, நான் போகட்டுமா? நேரம் ஆகிவிட்டது. சரி. அவர்கள் இரு வழிகளில் பிரிந்தனர். அன்று இரவு ஷியாஸ் ரசியாவை அழைத்தான். ஹலோ. சொல்லுங்கள் ரசியா, சாப்பிட்டீர்களா? நான் சாப்பிட்டேன். நீங்கள்? சாப்பிட்டேன். ஷாஹானா எங்கே? அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள், கொடுக்கிறேன். ஷாஹானா இதோ. ரசியா, ஹாய் அக்கா, நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன்மா. நீ நலமாக இருக்கிறாயா? நீ சாப்பிட்டாயா? சாப்பிட்டேன். அக்கா சாப்பிட்டீர்களா? நான் நேரத்தே சாப்பிட்டேன். சரி, நீ படித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அக்கா? பிறகு அழைக்கிறேன். குட் நைட். சரி அக்கா, குட் நைட். ஷாஹானாவின் வற்புறுத்தலால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரசியா அவளது வீட்டிற்கு சென்றாள். சிறிது நேரம் அவர்களுடன் செலவழித்துவிட்டு அவள் வீட்டிற்கு திரும்பினாள். நல்ல மழையுள்ள ஒரு நாள் சற்று தாமதமாகத்தான் ரசியா மருத்துவமனையிலிருந்து கிளம்பினாள். சிறிது நேரம் காத்திருந்தும் மழை விடுகிற அறிகுறி தெரியாததால் அவள் துணிந்து அங்கிருந்து கிளம்பினாள். மழை அதலால் அந்த சாலையில் வாகனங்கள் குறைவாக இருந்தன. நேரம் இருட்டத் தொடங்கியது. வேகம் குறைத்துத்தான் அவள் ஸ்கூட்டி ஓட்டினாள். திடீரென்று அவளது வண்டிக்கு முன்னால் ஒரு வேன் வந்து நின்றது. அவள் சட்டென பிரேக் பிடித்தாள். அவள் முன்னே பார்த்ததும் 2-3 ஆட்கள் வேனிலிருந்து இறங்கி அவளருகே வந்தனர். அவள் வண்டியிலிருந்து இறங்கினாள். அப்போதுதான் அவளுக்கு பின்னால் நிற்கும் அனீஷை அவள் கண்டாள். அப்போதே அவளுக்கு ஏறக்குறைய விஷயம் புரிந்தது. என்னங்க, எதற்காக என் வண்டியை மறிக்கிறீர்கள்? அவள் பயத்தை வெளியே காட்டாமல் கேட்டாள். அவளுக்கு தெரியாது போலிருக்கிறது. அனீஷ் என்னவென்று சொல்லிக் கொடு, அவர்களில் ஒருவன் சொன்னான். அது நீ எடுத்த வீடியோ இருக்கிறதே, அதை நீ நீக்க வேண்டும், அனீஷ் சொன்னான். இல்லை, ஒருபோதும் இல்லை. அந்த வீடியோ ஷாஹானாவுக்கான பாதுகாப்பு உன்னிடமிருந்து அவள் சொன்னாள். அப்படியா? அப்படியானால் அண்ணன்களே வேலையை தொடங்குங்கள். இவளுடைய தொலைபேசியையும் வண்டியையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் அதை எடுத்த வீடியோவை நீக்கிவிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் அவள் அருகே வந்தான். நில்லுடா அங்கே. என் அருகில் வந்தால் இந்த ரசியா யார் என்று நீங்கள் சரியாக அறிந்து கொள்வீர்கள், சொல்லிவிட்டேன். தனியாக இருந்தும் உன் அகங்காரத்திற்கு குறைச்சல் இல்லையே. ஹரிஷ், இவள் விஷயத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம், நீ போ, ஒருவன் சொன்னான். ஹரிஷ் வண்டியின் அருகே வந்ததும் ரசியா அவனுக்கு ஒரு பலமான உதை கொடுத்தாள். அவன் மல்லாக்க விழுந்தான். அங்கே நின்றவர்கள் அவளை நோக்கி பாய்ந்தார்கள். அவள் எல்லோரையும் எட்டி உதைத்து வீழ்த்தினாள். திடீரென்று பின்னாலிருந்து ஒருவன் அவளது கையை பிடித்து பூட்டினான். ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து கொண்டு நீ எங்களை எட்டி உதைக்கிறாயா? உன்னை நான் என்று சொல்லிக்கொண்டு மற்றொருவன் கையிலிருந்த கத்தியை எடுத்து அவளது வயிற்றில் ஓங்கி குத்தினான். அவளால் தப்ப முடியவில்லை. அவளது அலறல் சத்தம் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. ஏய், சீக்கிரம் அவளுடைய தொலைபேசியை எடுங்கள், ஒருவன் அனீஷிடம் சொன்னான். அவன் தொலைபேசியை எடுக்க வண்டியின் அருகே சென்றதும் தூரத்திலிருந்து ஒரு வண்டியின் வெளிச்சத்தை அவன் கண்டான். அண்ணா, ஒரு வண்டி வஸ்தோந்தி போலிருக்கிறது. இங்கே நின்றால் ஆபத்து, நாம் போகலாம், அனீஷ் சொன்னான். திடீரென்று அங்கிருந்த அனைவரும் ரசியாவை தரையில் தள்ளிவிட்டு வேனில் ஏறி ஓடிப்போனார்கள். அவள் கீழே விழுந்ததும் அவளது நினைவு தப்பியது. ஒரு நண்பனின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்தான் ஷியாஸ். மழை காரணமாக மிகவும் மெதுவாகத்தான் அவன் வண்டியை ஓட்டினான். வழியில் ஒரு ஸ்கூட்டி நிற்பதை தூரத்திலிருந்தே அவன் கண்டான். அருகில் வந்தபோதுதான் தரையில் ஒருவர் கிடப்பது போல அவனுக்கு தோன்றியது. அவன் காரிலிருந்து இறங்கி அந்த நபருக்கு அருகில் சென்றான். மழை நீரில் கிடந்த ரசியாவை அவனால் சட்டென அடையாளம் காண முடியவில்லை. ஒரு பெண் போல இருக்கிறதே கடவுளே, விபத்து போலிருக்கிறது. ஆனால் வண்டி விழவில்லையே. அவளது வயிற்று பகுதியிலிருந்து இரத்தம் வழிவதை கண்டான். அவன் சட்டென அவளை திருப்பி படுக்க வைத்தான். ஒரு நிமிடம் அவன் அப்படியே உறைந்து போனான். ரசியா, அவன் அதிர்ச்சியுடன் அழைத்தான். அவளது வயிற்றில் இருந்த காயத்தை பார்த்ததும்
அவளை யாரோ தாக்கியிருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்தது. அவளது உடையில் முழுவதும் இரத்தம் பரவி இருந்தது. அவன் சட்டென தனது சட்டையை கழற்றி அவளது வயிற்றில் இறுக்கி கட்டி அவளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தான். அவளை ஐசியூவில் சேர்த்தார்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொன்னார். அவளது வீட்டில் எப்படி தகவல் சொல்வது என்று நினைத்து அவன் மிகவும் கவலைப்பட்டான். அவன் மருத்துவரிடம் விஷயங்களைச் சொல்லி பத்திரங்களில் கையெழுத்து போட்டு கொடுத்தான். அவன் வேகமாக சென்று அவளது வண்டியிலிருந்து பையை எடுத்து தொலைபேசியை பார்த்தபோது அவளது அப்பாவின் 15 தவறவிட்ட அழைப்புகளை கண்டான். அவன் திரும்ப அழைக்கத் தொடங்கியதும் மீண்டும் அப்பாவின் அழைப்பு வந்தது. ஹலோ மகளே, அப்பா அழைத்தார். அப்பா, நான் ஷியாஷாஹானாவின் அண்ணன். தம்பி, என் மகள் எங்கே? எவ்வளவு நேரமாக நான் அழைக்கிறேன். அப்பா, நான் சொல்லப்போவதைக் கேட்டு பதற்றப்படாதீர்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அம்மாவையும் கூட்டிக் கொண்டு ஜேக்கப் மருத்துவமனைக்கு வாருங்கள். என்ன தம்பி விஷயம்? என் மகள் எங்கே? அப்பா பதற்றத்துடன் கேட்டார். அப்பா, வாருங்கள், நான் எல்லாம் சொல்கிறேன், அவன் சொன்னான். சிறிது நேரத்திற்கு பிறகு ரசியாவின் அப்பாவும் அம்மாவும் மருத்துவமனைக்கு வந்தனர். தம்பி, என் மகளுக்கு என்னாயிற்று? அப்பா கேட்டார். என்ன ஆனது என்று எனக்கு சரியாக தெரியவில்லை அப்பா. நான் வரும் வழியில் அவள் சாலையில் கிடந்தாள். அவளுடைய வயிற்றில் குத்தியிருக்கிறார்கள். என்ன தம்பி சொல்கிறாய்? என் மகளுக்கு குத்துப்பட்டதா? ஆமாம் அப்பா. அப்பாவுக்கு எதிரிகள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை தம்பி, எனக்கு அப்படி எதிரிகள் யாரும் இல்லை. எனக்கு தோன்றுகிற துஷாஹானாவை துன்புறுத்த முயன்ற அந்த பையன். ரசியா சொன்னதை கேட்டு அவன் கொஞ்சம் கெட்டவன் போல தோன்றுகிறது. அவனுடைய ஆட்களாக இருக்கலாம். கடவுளே, என் குழந்தை, அம்மா நெஞ்சில் கை வைத்து அழுதார். அழாதீர்கள் அம்மா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். ரசியாவின் அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் மயக்கத்தில் இருக்கிறாள். கண் விழிக்க கொஞ்சம் நேரமாகும். தம்பி, நீ வேண்டுமானால் வீட்டிற்கு போனாங்கள், இங்கே இருக்கிறோம், அப்பா சொன்னார். இல்லை அப்பா, அவளுக்கு நினைவு வந்த பிறகுதான் நான் போவேன். வீட்டில் கொஞ்சம் தாமதமாகும் என்று சொல்லியிருந்தேன். இங்கு நடந்த விஷயத்தை சொல்லவில்லை. சொன்னால் இப்போதே அம்மாவும் ஷாஹானாவும் ரசியாவை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவர்களை கூட்டி வருகிறேன், ஷியாஸ் சொன்னான். ஆமாம் தம்பி, அதுதான் நல்லது, அப்பா சொன்னார். ரசியாவிற்கு நினைவு வந்ததும் அப்பாவும் அம்மாவும் அவளை போய் பார்த்தார்கள். அழாதீர்கள் அம்மா, எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே. சரியாரப்பா, என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது? அவள் அப்பாவிடம் கேட்டாள். ஷியாஸ் தம்பிதான். தம்பி வரும் வழியில் மகள் நினைவில்லாமல் சாலையில் கிடந்ததை பார்த்திருக்கிறார். அப்புறம் அவர் எங்கே? அவள் கேட்டாள். வெளியே இருக்கிறார் மகளே. எங்களை முதலில் மகளை பார்த்து கொள்ளச் சொன்னார். அவர்கள் வெளியே வந்தபோது ஷியாஸ் அங்கே வந்தான். என்ன இது சட்டையில் இப்படி? இரத்தக்கரை படிந்த ஷியாஸை பார்த்து அவள் கேட்டாள். உன் வயிற்றிலிருந்து இரத்தம் வருவதை பார்த்து என் சட்டையை கழற்றித்தான் உன் வயிற்றில் கட்டினேன். நன்றி. அவளது கண்கள் அறியாமல் நிரம்பின. என்னடி இது? என் ஷாஹானா மகளை காப்பாற்ற முயன்றதால் தானே உனக்கு இப்படியெல்லாம் ஆனது. அவளுக்காகத்தானே நீ இப்போது இவ்வளவு வலியை சகிக்க வேண்டியிருக்கிறது. நீ ஓய்வெடு. வீட்டில் தெரியவில்லையே. இல்லை, தாமதமாகும் என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். எப்படியும் தெரிந்தால் அம்மாவும் ஷாஹானாவும் உன்னை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பார்கள். நான் போய் அவர்களையும் கூட்டி வருகிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அவர்களிடம் சொன்னால் போதும். எப்படியும் அம்மாவும் ஷாஹானாவும் அறிந்தால் அப்போதே அவர்களுக்கு உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். சரியப்படியானால் போய் வருகிறேன். அறைக்கு மாற்றப்பட்ட ரசியாவை பார்க்க ஷியாஸுக்கும் அம்மாவுக்கும் உடன் வந்த ஷாஹானாகதரி அழுதபடி அவள் அருகே சென்றாள். மகளே, அழாதேடா. அக்காவுக்கு ஒன்றுமாகவில்லையே. ரசியா அவளை சமாதானப்படுத்தினாள். 2 நாட்கள் கழித்து மருத்துவர் சுற்றுக்கு வந்தபோது ஷியாஸ் அங்கே இருந்தான். ஆரசியா, இப்போது எப்படி இருக்கிறது? நலமாக இருக்கிறாயா? ஆம் மருத்துவரே. மருத்துவர் ரசியாவை பரிசோதித்தார். நீங்கள் கொஞ்சம் என் ஆலோசனை அறைக்கு வாருங்கள், மருத்துவர் ஷியாஸிடம் சொன்னார். சரி மருத்துவரே, வாருங்கள், உட்காருங்கள். உங்கள் பெயர் என்ன? ஷியாஸ். திரு ஷியாஸ், நான் உங்களை அழைத்தது ரசியாவின் விஷயமாக பேசத்தான். என்ன மருத்துவரே, ரசியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறது, ஆனால் அது அவ்வளவு சிறியதும் இல்லை. என்ன மருத்துவரே?
குத்துப்பட்டபோது ரசியாவின் கருமுட்டை குழாயில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது எதிர்காலத்தில் அவளுக்கு திருமணம் முடிந்ததும் கருத்தரிக்க தடையாக இருக்கலாம். ஒருவேளை கருத்தரித்தாலும் அது ரசியாவின் உயிருக்கே ஆபத்தானது. இதையெல்லாம் கேட்டால் எந்த பெண்ணாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மெதுவாக ரசியாவுக்கு இந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? எல்லாவற்றையும் கேட்டு அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்தான் ஷியாஸ். ஷியாஸ், மருத்துவர் அழைத்தார். ஆம் மருத்துவரே. வீட்டிற்கு போன பிறகு மெதுவாக ரசியாவிடம் விஷயங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டும். அந்த வேலையை நான் ஷியாஸிடம் ஒப்படைக்கிறேன். சரி மருத்துவரே, நான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன தம்பி மருத்துவர் அழைத்தார்? அப்பா கேட்டார். அது ஒன்றுமில்லை அப்பா. வீட்டிற்கு போனால் கொஞ்ச நாட்கள் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்ல அழைத்தார். கடினமான வேலை எதுவும் செய்யக்கூடாது என்றும் சொன்னார். சரி, அப்படியானால் நான் போகட்டுமானாலே வருகிறேன். ஷியாஸ் வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே நின்றால் தனது கட்டுப்பாடு போய்விடும் என்று அவனுக்கு தோன்றியது. வீட்டிற்குச் சென்று யாருக்கும் முகம் கொடுக்காமல் அறைக்குள் சென்று கதவை அடைத்தான். சிறிது நேரம் அவன் தனியாக இருந்தான். அவன் மனம் முழுவதும் ரசியாவாகவே இருந்தது. அவன் கண்கள் ஒரு நிமிடம் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. தனது தங்கைக்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷம் அவளுக்கு இல்லாமல் போகப் போகிறது. இதை அறிந்தால் அவள் எப்படி தாங்குவாள்? ஷியாஸின் மனம் வெந்தது. ஒரு வாரம் கழித்து ரசியாவை மருத்துவமனையிலிருந்து அனுப்பினார்கள். மருத்துவர் சொன்ன விஷயத்தை ஷியாஸ் யாரிடமும் சொல்லவில்லை. அவ்வப்போது ஷியாஸ் அம்மாவையும் ஷாஹானாவையும் கூட்டி ரசியாவை பார்க்க வருவான். ரசியா மருத்துவமனையில் இருந்ததற்கு மறுநாள் ஷியாஸ் அனீஷுக்கும் ரசியாவை தாக்கியவர்களுக்கும் எதிராக போலீசில் புகார் கொடுத்தான். ரசியாவின் தொலைபேசியில் இருந்த வீடியோவையும் போலீசுக்கு கொடுத்தான். போலீஸ் அவர்களை கைது செய்தது. அனீஷ் மாணவன் என்பதால் ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பி வைத்தனர். ரசியாவின் காயமெல்லாம் ஆரியவள் வேலைக்கு செல்லத் தொடங்கினாள். இதற்கிடையில் அவளுக்கு 2-3 திருமண வரன்கள் வரத் தொடங்கின. இதை அறிந்த ஷியாஸுக்கு மருத்துவர் சொன்ன விஷயம் நினைவுக்கு வந்து பதற்றமானது. அதற்கு ஒரு தீர்வாக தனக்கு ரசியாவை நிக்காஹ் செய்து தர முடியுமா என்று அம்மாவை கொண்டு ரசியாவின் அப்பாவிடம் கேட்கச் சொன்னான். எல்லோருக்கும் சம்மதம் என்பதால் சீக்கிரமே ஷியாஸ் ரசியாவின் கழுத்தில் மஹர் கட்டி அவளை தனதாக்கி கொண்டான். முதல் இரவு மணவரைக்கு வந்த ரசியாவிடம் படுத்துக்கொள்ளச் சொன்னான் ஷியாஸ். நிக்காஹ் முடிந்த களைப்பால் அவன் அப்படிச் சொன்னான் என்று நினைத்து அவள் போய் படுத்துக்கொண்டாள். ஆனால் தொடர்ந்த நாட்களிலும் இதே நிலை தொடர்ந்தபோது அவளுக்கு வருத்தமாக இருந்தது. தனது எல்லா விஷயங்களையும் அண்ணன் கவனிக்கிறார்தனிடம் பேசுகிறார். ஆனால் படுக்கை அறையில் மட்டும் அண்ணன் ஏன் ஒரு இடைவெளியை பின்பற்றுகிறார்? அவளது மனதில் சந்தேகம் முளைத்தது. அந்த சந்தேகத்தை தீர்க்க அவள் முடிவு செய்தாள். படுக்கையறையில் அமர்ந்து தொலைபேசி பார்த்து கொண்டிருந்த ஷியாஸை அவள் அழைத்தாள். அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன? அவன் அவளை பார்த்தான். உங்களுக்கு உண்மையிலேயே பிடித்திருந்துதான் என்னை நிக்காஹ் செய்தீர்களா? அது ஏன் என் மனைவிக்கு இப்போது அப்படி ஒரு சந்தேகம்? அவன் அவளருகே நகர்ந்து அமர்ந்து கேட்டான். இல்லை, நான் சும்மா கேட்டேன். அப்படியானால் ஒரு சந்தேகமும் வேண்டாம். உண்மையிலேயே நீ என் இதயத்தில் நுழைந்ததனால்தான் பெண்ணே நான் என் அம்மாவிடம் உன்னை நிக்காஹ் செய்து தர முடியுமா என்று கேட்டேன். அதனால் என் மனைவி சந்தோஷமாக தூங்கு என்று சொல்லிக்கொண்டு அவன் படுத்துக்கொண்டான். அண்ணனின் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லையே என் கடவுளே என்று நினைத்து கொண்டு அவளும் போய் படுத்துக்கொண்டாள். அவர்களின் நிக்காஹ் முடிந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. சரி அக்கா, உங்கள் நிக்காஹ் முடிந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன அல்லவா? நீங்கள் தேனிலவுக்கு செல்லவில்லையா? ஷாஹானா ஒரு நாள் ரசியாவிடம் கேட்டாள். போய் என்ன பயன்? சும்மா நாங்கள் போனால் அது தேனிலவாக இருக்காத சுற்றுலாவாக இருக்கும். ரசியா யாரிடமோ சொல்வது போல சொன்னாள். என்னம்மா நீ இப்படி சொல்கிறாய்? அம்மா கேட்டார். கொஞ்ச நாட்களாக நான் கவனிக்கிறேன், உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனையா? இல்லை அம்மா, எங்களுக்குள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாய்? நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பகலில் எப்போதும் இருவரும் அறைக்கு வெளியேதானே இருக்கிறீர்கள். உங்களுக்கு பேசிக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லையா? அவள் ஒன்றும் பேசாமல் தலைகுனிந்து நின்றாள். என்னம்மா, உன் கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டனவே. என்னவென்று நீ இந்த அம்மாவிடம் சொல். அம்மா, அவள் ஓவன உடைந்து அழுது அவர்களை கட்டிக்கொண்டாள். என்னம்மா உனக்கு ஆனது? அக்கா ஏன் அழுகிறீர்கள்? ஷாஹானா கேட்டாள். அம்மா, அது அண்ணனுக்கு என் மீது உண்மையிலேயே பிரியமா என்று தெரியவில்லை.
நான் கேட்டபோது உண்மையிலேயே பிரியம்தான் என்று சொன்னார். ஆனால் என்னம்மா? நான் இதை எப்படி அம்மாவிடம் சொல்வது? சொல்லம்மா. அண்ணா இதுவரை என்னை தொட்டது கூட இல்லை. என்னம்மா நீ சொல்கிறாய்? அவன் உன்னை தொட்டது கூட இல்லையா? அம்மா அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தார். ஆமாம் அம்மா. நான் அருகில் சென்றால் விலகிச் சென்று விடுவார். மகளே, கவலைப்படாதே, அம்மா அதையெல்லாம் சரி செய்கிறேன். மகளே, நீ தயாராக நாம் உன் வீட்டிற்கு போகலாம். 2 நாட்கள் நீ அங்கே இரு. அவன் மனதில் இப்போது என்ன இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அம்மா அண்ணனிடம் கேட்காமல். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவிடம்தானே சொல்கிறாய், நீ செல். ஷியாஸிடம் சொல்லாமல் அம்மா ரசியாவையும் ஷாஹானாவையும் கூட்டி ரசியாவின் வீட்டிற்கு போனார். ரசியாவை 2 நாட்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அருகில் இருக்க வைத்துவிட்டு அவர்கள் திரும்ப வீட்டிற்கு போனார்கள். மாலையில் ஷியாஸ் வந்தபோது ஷாஹானா சோபாவில் அமர்ந்திருந்தாள். ஏய், அம்மாவும் ரசியாவும் எங்கே? அவன் கேட்டான். அவள் ஒன்றும் பேசவில்லை. ஏய், உன்னிடம்தான் கேட்கிறேன். ஏய், அவள் மீது கோபப்படாதே. நான் இங்கேதான் இருக்கிறேன். அம்மா அங்கே வந்தார். அவள் எங்கே அம்மா? ஷியாஸ் கேட்டான். யார்? அம்மா கேட்டார். யார் என்று உங்களுக்கு தெரியாதா? ரசியா எங்கே என்று கேட்கிறேன். அவளை நான் அவள் வீட்டில் கொண்டு போய் விட்டேன். கொண்டு போய் விட்டீர்களா? எதற்காக? அவளை பற்றி உனக்கு ஏதாவது எண்ணம் இருக்கிறதா? என்ன அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்னவென்று எனக்கு தெரியவில்லையே. அவள் என் யார்? என்னம்மா இப்படி கேட்கிறீர்கள்? அவள் என் மனைவி இல்லையா? ஆமாமா, உன் மனைவியா? ஆனால் அம்மாவுக்கு அப்படி தோன்றவில்லையே. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். உன் மனைவி என்று சொன்னால் என்னடா? உனக்கு துணி துவைக்கவும் உணவு சமைத்து தரவும் மட்டும்தான் அவளுடைய வேலையா? அதற்காகவா அவளை நிக்காஹ் செய்தாய்? அம்மா, உனக்கு என்னடா ஆனது? அவளை மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லித்தானே நான் அவளுடைய அப்பாவிடமும் அம்மாவிடமும் போய் அவளை உனக்கு நிக்காஹ் செய்து தர கேட்டேன். ஆனால் இத்தனை நாட்களாக அவளை தொட்டது கூட இல்லை என்று அவள் சொன்னபோது என் இதயம் பதறிப்போனதேடா. என்னடா மகனே உனக்கு ஆனது? அண்ணா என் அக்காவை வேதனைப்படுத்த உங்களால் முடியாதல்லவா? பின்ன நீங்கள் എന്തിനാണിത്തേ சங்கடப்படுத்துന്നത്? ஷாஹானா கண்ணீர் மல்க கேட்டாள். அவன் சோபாவில் அமர்ந்தான். நான் அவளை வேதனைப்படுத்தினேன் என்று நீங்கள் எல்லாம் சொல்கிறீர்களா? அப்படியானால் என் வருத்தத்தை நான் யாரிடம் அம்மா சொல்வது? கொஞ்ச நாட்களாக மனம் வெந்து கொண்டிருக்கிறேன். நான் யாரிடமும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவன் அழுதுவிட்டான். அம்மாவும் ஷாஹானாவும் அவன் அருகில் வந்து அமர்ந்தனர். என்ன மகனே, உனக்கு என்ன ஆனது? எனக்கு அவள் மீது பிரியம் இல்லாததால் இல்லை அம்மா, நான் அவளை தொடாதது. பயத்தால், அவளை நான் இழந்து விடுவேனோ என்ற பயத்தால். மனிதனுக்கு புரியும் மொழியில் சொல். அன்று மருத்துவமனையில் மருத்துவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் அவன் அவர்களிடம் சொன்னான். இருவரும் அதிர்ந்தனர். இதையெல்லாம் நான் எப்படி அம்மா அவளிடம் சொல்வது? சொன்னால் அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு தாயாவது என்பது எந்த ஒரு பெண்ணின் கனவு இல்லையா? அப்படியானால் தனக்கு அது முடியாது என்று தெரிந்தால் அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா அம்மா? என் மகனே, இந்த அம்மாவை மன்னித்து விடுடா. ஒன்றும் தெரியாமல் அம்மா என் மகனே ஒருபாடு சங்கடப்படுத்தி அவர்கள் அவன் தலையை வருடினார்கள். பரவாயில்லை அம்மா, இப்போதுதான் மனதிலிருந்து ஒரு பாரம் இறங்கியது. யாரிடமும் ஒன்றும் சொல்ல முடியாமல் மூச்சு திணறிக் கொண்டிருந்தேன் இதுவரை. என் மனைவியை நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளவும் அவளுடன் ஒன்றாக நீண்ட காலம் வாழவும் எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது அம்மா. ஆனால் நான் அவளை அணைத்துக் கொண்டால் ஒருவேளை அவள் என் கையை விட்டு போய்விடுவாளோ என்று தோன்றியதனால் தான் ஆசை இருந்தும் அவளை நெஞ்சோடு கூட சேர்க்கவில்லை. அவளையாவது இப்படி பார்த்து கொண்டிருக்கலாமே அம்மா. அவன் அவர்களை கட்டிக்கொண்டு கதறி அழுதான். மன்னிக்கவும் அண்ணா, அண்ணனின் மனதை அறியாமல் உங்களை மிகவும் வருத்தப்படுத்திவிட்டேன். பரவாயில்லம்மா. மறுநாள் அம்மாவும் ஷாஹானாவும் ரசியாவின் வீட்டிற்கு வந்தனர். அப்பாவையும் அம்மாவையும் சாட்சியாக வைத்து ஷியாஸின் அம்மா உண்மைகளையெல்லாம் சொல்லும்போது அதிர்ச்சியுடன் அசையக்கூட முடியாமல் வழியும் விழிகளுடன் ஒன்றும் பேசாமலிருந்தாள் ரசியா. அவன் புண்ணியவான். இல்லையென்றால் இதையெல்லாம் அறிந்தும் நம் மகளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க தயாராவானா? ஆமாம் அண்ணா, அவன் உண்மையிலேயே நல்லவன். ஒன்றும் பேசாமல் இருந்த ரசியாவின் அருகில் ஷாஹானா வந்தாள். அக்கா, மகளே ரசியா, அவள் அம்மாவை கட்டிக்கொண்டு கதறி அழுதாள்.
அழாதே மகளே, அம்மா அவளை ஆறுதல் படுத்தினார். அம்மா, எனக்கு இப்போது அண்ணனை பார்க்க வேண்டும். போகலாம் மகளே, உன்னை கூட்டிக் கொண்டு போகத்தான் நாங்கள் வந்தோம். போகலாம், அம்மா சொன்னார். அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது ஷியாஸ் அறையில் இருந்தான். அறைக்கு வந்த அவள் படுக்கையில் படுத்திருந்த அவன் அருகில் ஓடிச் சென்று அவன் காலடியில் விழுந்து கதறி அழுதாள். அவன் சட்டென எழுந்து அவளை பிடித்து எழுப்பினான். அண்ணா, எதற்காக அண்ணா நீங்கள்? ஏய், அழாதேடி. அவன் அவளது கண்ணீரை துடைத்தான். எதற்காக என்னைப் போல ஒரு சாபம் பிடித்த பிறவிக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழித்தீர்கள்? அவள் கதறி அழுதாள். ஏய், வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லாதே பெண்ணே. என் உயிராண்டி நீ இல்லாமல் ஒரு நிமிடம் கூட என்னால் இருக்க முடியாது பெண்ணே. அவ்வளவு பிடிக்கும்டி எனக்கு உன்னை. அவன் அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டான். சிறிது நேரம் அவர்கள் தங்களது வருத்தங்களையும் புகார்களையும் சொல்லித் தீர்த்தனர். அன்று இரவு அவன் அருகில் வந்தபோது அவள் அவனை அழைத்தாள். அண்ணா, என்ன? எனக்கு இன்றிலிருந்து உங்கள் நெஞ்சில் சாய்ந்து தூங்க வேண்டும். முடியாது என்று சொல்லாதீர்கள் அண்ணா, தயவு செய்து. வேண்டாம்மா. வேண்டும், தயவு செய்து அண்ணா. அவளது பிடிவாதத்தின் முன் அவனுக்கு தோற்க வேண்டியிருந்தது. அப்படியன்று முதலாக அவன் நெஞ்சில் சாய்ந்து படுத்துக்கொண்டாள். இருவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் தழும்பியது. அண்ணா, நான் ஒரு ஆசை சொன்னால் நிறைவேற்றுவீர்களா? சொல்லுடி பெண்ணே, என்னால் முடிந்தால் நிச்சயம் நிறைவேற்றுவேன். உங்களால் மட்டும்தான் முடியும் அண்ணா. எனக்கு எல்லா அர்த்தத்திலும் உங்கள் மனைவியாக வாழ வேண்டும். வேண்டாம் ரசியா, உன்னை இழக்க என் அண்ணனுக்கு முடியாது பெண்ணே. தயவு செய்த அண்ணா, நான் ரசியாதானே சொல்கிறேன். என் அண்ணனின் மனைவி என்று சொல்ல வேண்டுமென்றால் நான் அண்ணனுக்கு சொந்தமாக வேண்டும், எல்லா அர்த்தத்திலும். முடியாது என்று சொல்லாதீர்கள் அண்ணா, தயவு செய்து. அவன் வாயை பொத்தினாள். ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு வேண்டும் அண்ணா. அவள் உயர்ந்து அவன் நெற்றியிலும் உதடுகளிலும் முத்தமிட்டாள். அவன் கன்னத்திலும் கண்களிலும் அவளது உதடுகள் படிந்தன. அவன் உதடுகளில் அவள் தனது உதடுகளை சேர்த்து அழுத்தி மென்மையாக சுவைத்தாள். ஒரு கணம் அவன் கண்களை மூடினான். அவன் முகம் முழுவதும் முத்தங்களால் மூடினாள். அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் அவளை படுக்கையில் கிடத்தி அவளது உதடுகளையும் மென்மையாகச் சுவைத்தான். அவன் கைகள் அவளது உடல் முழுவதும் ஓடின. இறுதியில் இரு உடல்களும் ஒன்றாக கலந்தன. பின்னைய நாட்களில் அவர்களால் தங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் மிகுந்த காதலுடன் மிகுந்த ஆர்வத்துடன் அவன் அவள் மீது பொழிந்தான். அவன் வற்புறுத்தலால் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாள் ரசியா. அண்ணா, தயவு செய்து வேண்டாம் அண்ணா. நாம் மருத்துவரை பார்க்க வேண்டாம், தயவு செய்து. இல்லைம்மா, என் மனைவி எப்போதும் என் கூட இருக்க வேண்டும். அதற்கு முன் மருத்துவரை பார்க்க வேண்டும். உன்னை இழக்க எனக்கு முடியாது பெண்ணே. அவன் அவளை சேர்த்து அணைத்து பிடித்தான். அவர்கள் மருத்துவரை பார்த்தனர். எல்லா விஷயங்களையும் மருத்துவரிடம் சொன்னார்கள். கருத்தரிக்காமல் இருக்க மருந்தை மருத்துவர் அவர்களுக்கு கொடுத்தார். அதை சரியாக சாப்பிட வேண்டுமென்று அவளிடம் சொன்னார். எல்லா நாட்களும் அவன் அவளுக்கு மாத்திரை எடுத்துக் கொடுப்பான். ஆனால் அவள் அதை சாப்பிட்டதில்லை. அவன் பார்க்காமல் அவள் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விடுவாள். அப்படி 2 மாதங்கள் கடந்து போயின. ஒரு நாள் வேலை முடிந்து வந்த ஷியாஸை அவள் அழைத்தாள். அண்ணா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் என்னிடம் கோபப்படுவீர்களா? என் மனைவியிடம் நான் கோபப்படவா? நீ சொல்லுடி பெண்ணே. அது நீங்கள் ஒரு அப்பாவாக போகிறீர்கள். என்னடி நீ சொல்கிறாய்? உண்மையா ரசியா? நீ மாத்திரை சாப்பிடவில்லையா? என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு நம் குழந்தையை வேண்டும் என்று தோன்றியது. அதனால் நான் மாத்திரை சாப்பிடவில்லை. ரசியா, அவன் குரல் அங்கே ஒலித்தது. தயவு செய்து அண்ணா. என்னடா, நீ ஏன் இப்படி கத்துகிறாய்? அம்மா ஓடி வந்தார். அம்மா, இவள் என்ன செய்தாள் தெரியுமா? அவள் மாத்திரை சாப்பிடவில்லையாம். அவள் கர்ப்பமாக இருக்கிறாளாம். கடவுளே! மகளே! அம்மா, தயவு செய்து என்னை குறை சொல்லாதீர்கள். ஒரு தாயாவது என்பது எந்த ஒரு பெண்ணின் ஆசையும் தானே. அம்மா, அவள் அழுதுவிட்டாள். மகளே, என் குழந்தையிடம் அம்மா இப்போது என்ன சொல்வது? சிரிப்பதா அல்லது அழுவதா என்று தெரியவில்லையே என் கடவுளே. ரசியா, சீக்கிரம் தயாராகு. நமக்கு இந்த குழந்தை வேண்டாம். மருத்துவரை பார்க்கலாம். அண்ணா, அவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். சொல்வதை கேள் ரசியா.
உன் உயிருக்கு ஆபத்தான எதையும் நாம் செய்ய மாட்டோம். இல்லை இல்லை அண்ணா, என்ன சொன்னாலும் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன். எனக்கு இந்த குழந்தையை வேண்டும். இந்த குழந்தை இல்லாமல் போனால் பிறகு நான் இருக்க மாட்டேன். ரசியா, அவன் குரல் கடுமையாக ஒலித்தது. அம்மா, நீங்களாவது ஒன்று சொல்லும்போது அவள் கேட்பாள். தயவு செய்து. அவள் அங்கே அமர்ந்து கதறி அழுதாள். அவளது பிடிவாதத்தின் முன் ஷியாஸுக்கு சம்மதிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அப்போதும் அவன் நெஞ்சு வெந்து கொண்டிருந்தது. அவளது வயிறு பெரிதாகும்போது அவன் பதற்றமும் கூடிக்கொண்டே வந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் பார்க்காமல் அவளை நினைத்து அழத் தொடங்கினான். தனது மனைவியை தன்னிடமிருந்து பிரித்து விடாதே என்று அவன் கடவுளிடம் 5 நேரமும் வேண்டிக் கொண்டான். அப்படி அந்த நாள் வந்தது. அன்றுதான் அவளை பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கும் நாள். ஒரு ஆசை சொல்லட்டுமா அண்ணா? சொல்லு என் பெண்ணே. உங்கள் நெஞ்சோடு சேர்த்து என்னை பிடிப்பீர்களா? உங்கள் நெஞ்சின் சூட்டில் உறங்க எனக்கு முடியாமல் போய்விட்டாள். அவன் அழுதுவிட்டான். அவன் அவளை தன் மார்போடு சேர்த்து படுக்க வைத்தான். அவளது நெற்றியில் உதடுகளை சேர்த்தான். அவள் அவன் நெற்றியில் முத்தமிட்டு அவன் நெஞ்சோடு சேர்ந்து கிடந்தாள். அவன் 2 கைகளாலும் அவளை அணைத்து பிடித்தான். இருவரின் கண்களும் நிறைஞ்சொழுகி, 2 ஹிருதயங்களும் ஒருபோல நீறி, பிரசவ அறைக்கு முன்னால் 2 வீட்டாரும் பிரார்த்தனையுடன் நின்றனர். இதயம் பிளக்கும் வலியுடன் ஷியாஸ் தனது உயிருக்கும் தனது குழந்தைக்கும் வேண்டி காத்திருந்தோம். மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு செவிலியர் வெள்ளை துணியில் பொதிந்த ஒரு தேவதை குழந்தையை அவன் கரங்களில் கொடுத்தார். தன பொன்னுமகளோட முகத்தேக்கு அவன் ஒரு முறை பார்த்தான். தனது ரசியாவின் அதே சாயல். அவன் குழந்தையை அம்மாவின் கையில் கொடுத்தோ. அப்போழைக்கும் மருத்துவர் வெளியே வந்தார். மருத்துவரே, என் ரசியா. மன்னிக்கவும் திரு ஷியாஸ், ரசியாவை காப்பாற்ற எங்களால் முடியவில்லை. அவனுக்கு பூமி சுற்றுவது போலிருந்தது. ஒரு கணம் எல்லாம் நின்றுவிட்டது போல அவன் அப்படியே தரையில் சரிந்து அமர்ந்தான். என் கடவுளே! அங்கே ஒரு பெரும் அழுகுரல் ஒலித்தது. தனது உயிருக்கு ஒரு வாரிசை கொடுத்து அவள் இந்த உலகத்திடம் விடை பெற்றாள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்ரஃபின் நெஞ்சில் சாய்ந்து படுத்திருக்கிறாள் ஃபாத்திமா மெஹ்ரின் என்ற பாத்து. இந்த உலகில் கணவனை தனது உயிரை விட அதிகம் நேசிக்கும் மனைவி யார் என்று தெரியுமா? அது என் பாத்துதான். கொஞ்ச நாட்களில் எனக்கு அது புரிந்துவிட்டது. இல்லை அண்ணா, நான் இல்லை. இந்த உலகில் கணவனை உயிரை விட அதிகம் நேசிக்கும் மனைவி என் அம்மாதான். அதனால்தானே தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் என் அப்பாவுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார்கள். இந்த உலகில் ஒருவரை ஒருவர் உயிருக்கு நிகராக நேசித்து புரிந்து கொள்ளும் கணவன் மனைவியர் என் அப்பாவும் அம்மாவும் தான், ஷியாஸும் ரசியாவும். அம்மா போனபோது இன்னொரு நிக்காஹுக்கு அப்பாவை எல்லாரும் வற்புறுத்திய போது அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என் ரசியா என்னை விட்டு போகவில்லை, அவளால் அப்படி போக முடியாது. அவள் எப்போதும் என் கூட இருக்கிறாள். என்னுடன் சிரிக்கவும் விளையாடவும், எனக்கு உணவு பரிமாறவும், என் குறும்புகளை ரசிக்கவும், என் நெஞ்சில் சாய்ந்து உறங்கவும் அவள் இருக்கிறாள் என்று அப்பா அம்மாவிடம் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்பா சொன்னது போல அம்மா அப்பாவுடனே இருக்கலாம். அந்த இருப்பை அப்பா உணர்கிறார் இருக்கலாம். என்னும் அந்த நெஞ்சில் சாய்ந்து இருக்கலாம். ஆனால் அது அப்பாவுக்கு மட்டுமே தெரிகிறது. அதுதான் அண்ணா அவர்களுடைய அன்பு. அவளது கண்கள் நிறைஞ்சொழுகி, என்ன பெண்ணே இது? அவன் அவளை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து பிடித்தான். அவன் நெஞ்சில் சாய்ந்து படுத்துக்கொண்டாள். ஆம், உண்மையான காதல் அப்படித்தான். அதற்கு மரணமில்லை. அது இன்றும் தங்களின் பிரியமானவர்களுடன் ஒரு நிழல் போல இருக்கும்.